சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம ரகுராம் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. பஞ்சாயத்துல வந்து கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. ரகுராம் மாட்டுக்கு வந்து அங்க போய் உட்காரலான்னு இருக்காங்க. என்ன பிரச்சனை புதுசா வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி தான் வந்து பஞ்சாயத்துல வந்து ரகுராம் வந்து அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனாவோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம மாயாக்கு தனாவோட ஃப்ரெண்டு இருக்கால்ல காமாட்சின்னு. ஆமா இருக்கா. அவ என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து போயிட்டாங்க. அப்படின்னு நம்ம தனாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க. என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மாயா. உடனே வந்து அவங்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பையன் வந்து அவங்கள வெளியில் வந்து எங்கேயாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோ ஆதாரம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு. ஏய் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னு வந்து அவங்க அப்பா அம்மாவும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சோன்னு வந்து அப்படியே வந்து அவங்களும் வந்து போயிட்டாங்க. பாத்தியா இப்போ நேற்று வரைக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்த குடும்பம் இப்போ அந்த குடும்பத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயம் இது எல்லாம் வந்து கார்த்தியோட வேலை தானே தெரியுது. நம்ம மாயாக்கோ அவங்க ஃப்ரெண்டு தனாவோட ஃப்ரெண்டுக்கோ இந்த விஷயத்த நான் தனத்துக்கிட்ட சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. வேணாம், நீ வந்து அவளோட நல்லதுக்காக தான் சொல்கிற. கதிரையே வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கா. இந்த விஷயம் மட்டும் தனாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு வாட்டி காமாட்சி ஆக விரும்பலை. நிச்சயம் கார்த்திக்கிட்டேருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எடுக்காமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ஒரு பக்கம் செம கோவத்தில் வந்து சிவராமன்லேருந்து இருக்காங்க. புவனேஸ்வரியை பார்த்தோன்னே வந்து செம கடுப்பில் வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த விஷயத்த வந்து காட்டிக்காமல் அப்படியே வந்து சபையில் வந்து ரகுராம் மாட்டுக்கும் மாதம் வந்து உட்காடுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பேச தானே வந்திருக்காங்க. பொறுமையாக இருண்ணே, நீ எதுவும் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத. சரிடா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எப்படி பேசணும் நீ தான் கற்றுக் கொடுக்க போறியா அப்படின்னு சொன்னோன்னே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த வாட்டி கோயிலுக்கு கிரீடம் வந்து கொடுக்க போகிறது ரகுராம் தான். அதை தான் நாங்கள் இன்னொரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கோம். அந்த கௌரவத்தை வந்து ரகுராம் குடும்பத்துக்கு தான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஐயா தான் இந்த வாட்டியும் கோயிலுக்கு வந்து நல்லதெல்லாம் வந்து நிறையாவே செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ரகுராம் எப்போதும் போல் சந்தோஷம் தான் படுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மகாலிங்கம் வந்து கூட்டத்தில் 2-3 பேரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்து கண்ணடிச்சோன்னே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ரகுராம் குடும்பத்திலேயே வந்து அவருக்கு மதிப்பு மரியாதை இல்லை. அவங்க ஒய்ஃப் கூட அவங்க பேசுகிறது எதுவும் கேட்காம ரகுராம் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு அகென்ஸ்டாக தான் இவங்களும் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க ஜானகியம்மா. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டிலேயே அவருக்கான மதிப்பு மரியாதை இல்லை. இந்த இடத்துல அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம் கௌரவத்தை வந்து ரகுராம் கிட்ட கொடுக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா சிவராமனுக்கு கோவம் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நடக்கிறது, எங்கள் தோட்டத்தில் நடக்கிறது இதெல்லாம் உனக்கு தேவையாயா? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் 1000 பஞ்சாயத்து இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்னையா முடிச்சு போடுற? எங்கள் அண்ணன் இந்த ஊருக்காக, இந்த கிராமத்துக்காக என்னென்னலாம் செஞ்சுருப்பாரு. அதில் ஏதாவது ஒரு விஷயத்திலையாவது குறை வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறப்ப, தம்பி நில்லு தம்பி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மலாம் ஒரே குடும்பம், நம்ம குடும்பத்தை வந்து சபையில் வச்சு அசிங்கப்படுத்த இவனுக்கு யார் தைரியத்தை கொடுத்ததுன்னு மகாலிங்கம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் வந்து 1000 விஷயம் வந்து நடக்கும். எனக்கு கூட தான் அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு. கடைசி நேரத்தில் வந்து அதுவே அவர் ஜெகா வாங்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஏன் புவனேஸ்வரி வீட்டில் கூட தான் வந்து மாப்பிள்ளை எடுக்கிறேன்னாரு. கடைசி நேரத்தில் வந்து அவங்களே வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து மறந்துட்டு சபையில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ யாரியா எங்கள் குடும்ப வழக்கத்தெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் இத்தனை நாளாக வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை எதுவுமே நிறைவேற்றலைங்கிற விஷயத்த வந்து சபையில் போட்டு உடைக்க தான் பாசிட்டிவாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி மகாலிங்கம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மனசில் இருக்க பாரத்தெல்லாம் அப்படியே வந்து கொட்டி வச்சாச்சு. இதை வச்சு 4-5 பேர் பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த காலத்தில் வந்து ரகுராம் வந்து கொடுக்குற வாக்குறுதி எதையும் நிறைவேற்ற முடியல. இவர் மாட்டுக்கும் கிரீதத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி புவனேஸ்வரி இருக்கிற ஊர் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் வந்து பேசுகிறேன்னா ரகுராம்க்கு அடுத்தது நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து ஐயாவை பற்றி பேச உங்களுக்கு யாரையா உரிமை கொடுத்தது? அவர் இந்த ஊருக்காக எவ்வளோலாம் நல்லது செஞ்சுருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து பெருந்தன்மையாக வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. சரி சரி, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்காக வந்து நிறையா பேர் பேசியிருக்கீங்க. ரகுராம்க்கு அடுத்தது நான் தான். அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் தான் உங்கள் நம்பிக்கையை வந்து சம்பாரித்து கொடுத்தது. ஆனால் என்னை விட ரகுராம் வந்து ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் இந்த ஊருக்காக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அவரே வந்து செஞ்சிடட்டும். எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒரு இஷ்டமும் இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ரகுராமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரகுராம் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி ரகுராம் கீழே இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த சபையில் ரகுராம் எதுவுமே சொல்லாமல் அவங்க செய்கிறதா இருந்தால் செஞ்சுட்டு போட்டோம். அப்படியெல்லாம் நாங்களாம் விட்டு கொடுக்க முடியாதியா?
இல்ல புவனேஸ்வரியே வந்து செய்யட்டும். உங்க எல்லாருக்கும் வந்து புவனேஸ்வரி செய்யறதுல தான் வந்து விருப்பம்னா, அவங்களே வந்து முதல் மரியாதை, பரிவட்டகம், கோயிலுக்கு செய்யறது எல்லாமே வந்து செஞ்சுட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ரகுராம் மாட்டுக்கும் மாசா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இத பார்த்தோனே வந்து சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க அண்ணன் முன்னாடி எல்லாரும் பேசுறீங்க. எங்க அண்ணன் இந்த ஊருக்கு என்னையா செய்யல? இல்ல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? சபையில வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே! உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் மாட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்த வெளியில வந்து காட்டிட்டு, அப்படியே ரகுராம் பின்னாடி அவங்களும் வந்து நடந்து போற மாரி காட்டுறாங்க. ஜானகிலேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது ரகுராம்க்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரியில்லையே! அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கும்போது, அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சிவராமன் வந்து சொல்றாங்க. "என்னதுடா இப்படியெல்லாம் நடக்குதா? அதுவும் நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லையே!" அப்படின்னு சொல்லி தான் பேரெதிர்ச்சியா அப்பட்டமா வந்து வீட்ல இருக்கிற ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து முடிவா சொல்றாங்க. "எனக்கு இதுல துளி கூட இஷ்டம் இல்ல. நான் பாட்டுக்கும் போறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. கோயில் சார்புல வந்து நம்ப தானேய்யா எல்லாத்தையும் வந்து செய்யணும். அப்படி இருக்கும்போது, நம்ப வீட்லேருந்து தான் அந்த கௌரவம் வந்து கிடைக்கணும். "ஏங்க நீங்க எடுத்து பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி, இதான் சான்ஸ்ன்னு பார்வதி வந்து அடுத்த ரகுராம வந்து நம்ப சிவராமன ஆக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "நீங்கலாம் அண்ணன் பேர்ல எப்படி மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்ல. ஆனா நான் வந்து மரியாதைய விட பக்தி தான் கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சிவராமன் அண்ணி வந்து ரகுராம் பேச்ச வந்து கேட்கலன்னு சொல்லி, சபையில வச்சு நம்ம ரகுராம வந்து லைட்டா வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பின்னாடி வந்து நான் கை கட்டி நின்னுட்டு இருக்கேன். இத மட்டும் சபையில மட்டும் பேசாம, வெளியில இருக்கிற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவ்வளதான். ஏங்க அந்த மரியாதை நம்ப குடும்பத்திலேருந்து ஒருத்தருக்கு தாங்க கிடைக்கணும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. நம்ப பார்வதி, நீங்க தான் அந்த முடிவ வந்து எடுக்கணும். ஏன்னா, ரகுராம் கிட்ட கடைசி வரைக்கும் கேட்போம். அவரு இல்லன்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க தான் போயாகணும். இது நம்ம குடும்பத்தோட வழக்கம், மரியாதை. இத யாருக்காகவும் விட்டுக் குடுக்க முடியாது. அத்த நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு பார்வதி வந்து சிவராமனுக்காக வந்து பேசுறாங்க. பார்வதி வந்து பேசுறதும் ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கிற மாரி சொல்றப்ப, மகாலிங்கம், பசுபதி, புவனேஸ்வரி, கார்த்தி 4, 5 பேரும் அங்க வந்து இருக்காங்க. எப்படியும் வந்து சபையில வந்து, "என்ன விட்டுக் குடுக்குற மாரி பேசிட்டீங்க" அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க புவனேஸ்வரி கிட்ட. அவனுக்கு எப்போதுமே வந்து தன்மானம் தான் முக்கியம். அவன் இத்தன நாளா வந்து இவ்வளோ வாக்குறுதிலாம் குடுத்துருக்காப்ல. அது எல்லாத்தையும் வந்து நிறைவேத்த முடியலன்னு சொல்லிட்டாலே வந்து, அவன் கண்டிப்பா வந்து கிரீடத்த எடுத்துட்டு வரவே மாட்டான். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு தான் வரப்போது. எனக்கு தான் அந்த முதல் மரியாதை கிடைக்க போது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. சூப்பருங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மாயாஜாலமான திட்டம் இருக்குன்னு தெரியாமயே போச்சே! இந்த வாட்டி நம்ப தான் ஜெயிக்க போறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து நிக்கிறாங்க. ரகுராம் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ரகுராம் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லங்கிற மாரி சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.